நம்ம வந்து பாவக்காய் தொக்கு பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து எண்ணெய் 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம், சோம்பு பொரிஞ்ச உடனே 10 பல் பூண்டை நல்லா நச்சு போட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம்ல செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 80% நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கணுன்னு ஒரே ஒரு தக்காளி, அதையும் நல்லா கொஞ்சம் மேட்ச் ஆனோடனே ஒரு 300 கிராம் பாவக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டுட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டோன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக